Hey guys, this is Ashok from R4 Running. இன்னைக்கு சென்னை ரன்னர்ஸோட ட்ரைனிங் ரன் December 14 2ல் இருக்கும். ஸோ 8 ஸ்டேஷன் இருக்கிறதுனால நம்ம வாட்டர் எதுவும் கேரி பண்ணிக்க தேவையில்ல. அதே போல் இன்றைக்கின்னு பார்த்து ஏர்பாட்ஸ் ஒதுப்பிடுச்சு. இன்னும் ஒயர்லெஸ் மைக் வாங்கலை நம்ம சேனலுக்கு. ஸோ அதனால் அதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வச்சு ஓட்டிட்டு மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பிலிசி இன்றைக்கி எந்திரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 5:45 எந்திரிச்சேன். ஒரு 6க்குலாம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட்டு வயிற்று கலக்கிடுச்சு. ஸோ 2 முறை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுவும் எப்படி எல்லாம் ரெடி ஆன பிறகு ஷூலாம் போட்டு திரும்பவும் அழகிருச்சு. சரி நாளைக்காவது போயிட்டு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடலாமே. அப்படின்னு வந்துட்டேன். டைம் 6:35 ஆயிடுச்சு. பார்த்துக்கலாம். பட் கிளைமேட் வேறு லெவலு. ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறேன். அதுக்கே HR வந்து 135 150 வந்துருச்சு. சும்மா காட்டுதா கிளைமேட்னால ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு தெரியல. கைஸ் 3 கிலோமீட்டர் ஓவர். லைட்டாக கொஞ்சம் என்எஸ்ஆர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் 8 ஸ்டேஷனில் தேர்ட் 8 ஸ்டேஷன் நோக்கி ஓடிட்டுருக்கோம். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாங் ரன் LSD. இது லாங் ஸ்லோ ரன்னு சொல்லுவாங்க, லாங் ஸ்டடி ரன்னு சொல்லுவாங்க. லாங் ஸ்லோ ரன்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணுவோம். 10 கிலோமீட்டருக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸு, 21 to 40 டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் மாறும். லாங் டிஸ்டன்ஸோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஈஸி பேஸ் அண்டு மென்டல் டஃப்னஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். இந்த இப்போ ஒரு 21 கிலோமீட்டருக்கு ட்ரெயின் பண்ணுறோம். 25 கிலோமீட்டர் ஈஸி ரன் ஓடிட்டோம்னா 21 கிலோமீட்டர்லாம் பெரிய மேட்டரே தெரியாது. அதே மாதிரி உங்களோட எண்டூரன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். ஏரோபிக்கு பயங்கரமாக டெவலப் ஆகும். நமக்கு லாங் ரனுக்கு மிட் டிஸ்டன்ஸ் ரன்னர், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் தான் ஏரோபிக் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எதாவது ட்ரெயின் பண்ணிருக்கீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே ஆர் சண்டே லாங் ரன் ட்ரை பண்ணுங்கள். ஸ்லோவாக ஈஸியாக கம்ஃபர்டபுள் பேஸில் போங்க. புஷ் பண்ண வேணாம். லாங் ரன்லேயே வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. லாங் ரன் முடிச்சு ஸ்ட்ரைட்ஸ் பண்ணுவாங்க, இல்லை லாஸ்ட் ஒரு 10 minutes 20 minutes ரேஸ் பேஸ் ஒர்க் அவுட்டில் போவாங்க. அதான் கொஞ்சம் ஃபாஸ்டராக, இல்லை லாஸ்ட்டு கிலோமீட்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஏன் இது பண்ணுறதுனா ஆல்ரெடி ஓடி ஓடி நம்ம லெக்ஸ் வந்து டயர்டாக இருக்கும்ல. ஸோ அந்த டயர்ட் லெக்ஸ்லேயும் நமக்கு ரன் பண்ணுறதுக்கு பாடிக்கு சொல்லி தரோம். ஸோ ட்ரெயின் ஆச்சுன்னா ரேஸில் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரன் பண்ணுறதுக்கும். பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிரும். கைஸ் 4 கிலோமீட்டர் கிராஸ்ட். இந்த மாதிரி லாங் ரன்லாம் வரும்போது முன்னால் யாரும் ரன் பண்ணுவாங்கள்ல, அவங்களெல்லாம் அவங்க இந்த ஸ்பீடில் போகிறாங்க, அவங்கள பீட் பண்ணோம் அப்படின்லாம் போகாதீங்க. உங்களுக்கு அவங்க எந்த வகையில் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னா உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். கிவ் அப் பண்ண தோணாது, ஈஸியாக இருக்கும். அது ஒன்று. எதில் ஒரு ஹெட்விண்டெல்லாம் அவங்க தாங்கிப்பாங்க. நம்ம அவங்களுக்கு பின்னாடி போனோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ரன் பண்ண. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு கிளைமேட்டு செம்மையாக இருந்தது, நான் சொல்லலை. ஆனால் அதுக்கு மாறா சூரியன் பையன் தலை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. காசு டைம் வந்து 8 o'clock ஆக போகுது. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால 8 ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4th கிலோமீட்டரில் ஒரு வாட்டர் எடுத்தேன். இப்போ 8 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஸ்லோவாக தான் ரன் பண்ணுறோம். ஒரு 40 minutes அப்போ எடுத்தோம். 1.25 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. பார்த்துக்கலாம். போகும்போது எல்லாம் கடை இருந்ததுன்னா தண்ணி குடிச்சிட்டு போகலாம். இன்னைக்கு 2 hours லாங் ரனில் 1 hour 50 minutes ஓவர். லாஸ்ட் 10 minutes ஒரு 1.5 hours ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். டுடே நோ கார். 2 hours லாங் ரன் கண்டினியூஸாக ஓவர். டைம் 8:40. ஒரு 8 o'clock மேலே வெயில் பிரித்து எடுத்துருச்சு. பட் முடிச்சிட்டோம். 2 இடத்துல மட்டும் தான் ஒரு 40 minutes கொஞ்சம் வாட்டர் என்எஸ்ஆர் எடுத்தேன். அப்புறம் ஸ்டார்டிங் போது கொஞ்சம் வாட்ரு. அதுக்கப்புறம் 1.5 hours ஒரு கிளாஸ் ஒரு டீ ஷாப் நின்று வாட்டர் மட்டும் எடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு கார்பு பனானா சிக்கி ஆரஞ்சு அது மாதிரி எடுக்கணும், எதுவும் எடுக்கல. பிகாஸ் சைட் ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு 2 hours ரன் பண்ணியிருக்கேன். கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 13 கிலோமீட்டர் தான். 12.7K வந்திருக்கு.
பட் கண்டினியூஸாக ரன் பண்ணியிருக்கேன், அது பெரிய விஷயம். ஒரு காலத்தில் 1 hour 47 minutes 21 பண்ணேன். பட் இது வந்து ஈஸி ரன் தான். பார்த்துக்கலாம், மீண்டும் வந்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். போய் டீ சாப்பிட்டு சண்டே நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். பாய்.